வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,500 கால் அதன் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுத்து அந்த ஸ்ட்ராங்கிளோடைய ரேஞ்ச் வந்து எடுத்திருந்தோம். ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இதுக்கு இடையில் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் அதுக்கு கீழே 24,250 அப்படின்ற லெவல் கீழேயும் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருந்த இடத்துக்கு மேலேயே தான் சஸ்டெயின் ஆகிருக்காங்க, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆனதுமே கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகி எஸ்டர்டே ஹை குறிப்பாக அந்த இடத்துல, ஸோ அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலேயுமே நம்மளுக்கு சஸ்டெயின் ஆனதுனால ஓப்பனை கடந்த உடனே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அகெயின் திருப்பி இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்தவங்க ஓப்பனுக்கு கீழே வரல. அப்போ இதில் வந்து ஒரு நீங்கள் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்க, ஓப்பனுக்கு மேலேயும் நிற்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம சொன்ன மாதிரி 24,500க்கு நியர்பை, அதாவது 24,481 வரைக்கும் போய்ட்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏன் இதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ராங்குடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழேயே வரல அப்படின்னா, அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராங்கிளோடைய எல்லைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 24,481 வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரல அப்படின்னா அகெயின் கீழே வராது. அப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்மளுக்கு எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாதான். அப்போ இந்த எஸ்டர்டே லோன்றது நம்மளுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 24,000 தான் நம்மளுக்கு எஸ்டர்டே லோ இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்காங்க, 24,377 ஓப்பன் ஆனவங்க. அந்த 377 பாயிண்ட்டை கடந்து கீழே வந்தால் தான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளோ ஒரு 300 பாயிண்ட் 350 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன நியூஸ் பேசிஸோ இல்லை ஏதோ ஒரு சம்திங் இருக்கணும். அப்போ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறாங்கனாலே அது கன்ஃபார்ம் அப் ட்ரெண்ட் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸை நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு என்ட்ரி எப்படி நீங்கள் இதில் டிசைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்கணும். அது வந்து உங்களுடைய எந்த இடத்துல உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான், உங்களோட டெசிஷன் மேக்கிங் மட்டும்தான் இதில் விஷயமே. ஏன்னா மார்க்கெட் சினாரியோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் சரி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் சரி அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் ஆகுறதுல நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் மேக் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேலே கட் பண்ணோடனே அகெயின் மேலே சஸ்டெயின் ஆகிருக்காங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் 24,500 நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் இருந்தனால அது வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இன்றைக்கி க்ளோசிங் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ காலையிலே நம்மளுக்கு ஓப்பனிங் டேபிளே நம்மளுக்கு மல்டிபிள் ஹெச் கால் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புட்டு அதுக்கடுத்து அடுத்தடுத்த கால், இந்த மாதிரி ஒரு இதாக அமைஞ்சனால நம்மளுக்கு மேலே போயிருக்கு மார்க்கெட். அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 24,500 கால், 24,400 கால், 24,300 புட் அண்ட் 24,400 புட் அண்ட் 24,600 கால், 450 கால், 700 கால் சம்திங் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் இவ்வளோ தூரம் தள்ளி மேலே வந்தாலும், அதாவது 377 ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் போய் அகைன் நம்மளுக்கு 457க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் நம்மளுக்கு 400 புட், அதாவது 24,400 புட் ஒரு சப்போர்ட்டாக அந்த இடத்துல வந்துடுச்சு. அந்த இடத்துல 400 காலுமே இருக்காங்க. அப்போ 24,300 டு 24,500 ஒரு ஸ்ட்ராங்கிள், 24,400 கால் அண்ட் புட் ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் வச்சுருந்தா நம்மளுக்கு 450 அப்படின்ற லெவலில் தான் முடிஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 24,400 புட் அண்டு 24,500 கால், அதனுடைய க்ளோஸ் எவ்வளோ எடுத்திங்கன்னா 400 புட்டுடைய க்ளோஸ் வந்து 115, 500 காலுடைய க்ளோஸ் வந்து 102. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம எடுத்து அதிலிருந்து நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். அப்போ 24,400 புட் ஆப்ஷன் மைனஸ் 115, அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்கன்னா 24,285 அப்படின்றது. அப்போ 24,285. ஸோ
ஸோ அப்போ இந்த 24,285 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப், ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு 24,457 அப்படின்ற லெவலில் ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ 24,500 காலுடைய க்ளோஸ் வந்து 102 அப்படின்னா 24,602 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ அந்த 102 ப்ளஸ் 115 அப்படின்னு எடுத்திங்கன்னா 217. அப்போ 24,500 ப்ளஸ் 217 24,717. அப்போ 24,717 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதுவே 24,400 கூட அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,183 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல லோ வந்து உங்களுக்கு 24,280, க்ளோஸ் வச்சுருக்குது 440. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 160 பாயிண்ட் இந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது கீழே வர்றதுக்கு. அப்போ இதை தாண்டி கீழே வரணும் அப்படின்னா மேலே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு மந்த்லி ஹை, ஒரு வீக்லி ஹை, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே போயிட்டு அந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லாமல் அங்கேருந்து ஒரு ட்ராப் அவுட் ஆகும். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்னு அப்படின்றத காலையில் ஓப்பனிங் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ஓப்பனிங்கோட ட்ராப் அவுட் ஆகும். ட்ராப் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ட்ராப் அவுட் ஆகாமல் ஒரு ப்ரீமியம் வந்து ரிவர்ஸ் ஆகுறதோ இல்லை அகெயின் அதனோட பயணத்தை வந்து ரொம்ப வேகமாக கொண்டு போகிறதோ இருக்காது. ஒரு 20 பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ராப் அவுட் அந்த இடத்துல நடந்தால் தான் அகெயின் மறுபடியும் ரிவர்ஸில் வர முடியும். இப்போ கால் ஆப்ஷன் உங்களுக்கு 15 இருக்குது, புட் ஆப்ஷன் 21 இருக்குது. அப்போ இதே நீடிச்சிச்சு அப்படின்னா நாளைக்கும் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருந்தாங்கன்னா மட்டுமே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது இல்லை, இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆகுது, 21ன்றது ட்ராப் அவுட் ஆகிட்டு இந்த சைடு ஹை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி என்ன சினாரியோ இருக்கோ நாளைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இப்போ இருக்கிற டேபிளில் கூட என்னென்ன சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கமெண்ட்லேயும் சரி நம்மளுக்கு தனியாக வாட்ஸ்அப்லேயும் சரி பேங்க் நிஃப்டி கேட்டிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியில் என்ன ஒரு ட்ராபேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்போ அதுக்கு உண்டான லெவல்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் இன்ட்ராடே லெவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வருதோ அந்த இடத்துல, அதாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வருதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட போகும்போது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலேயா கீழே, எஸ்டர்டே ஹைக்கு மேலேயா கீழேன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது பேங்க் நிஃப்டி 52,700னே வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 53,000 காலும் 52,500 கால். அப்போ அதுக்கு மிட் பாயிண்ட் என்ன, 52,750. அப்போ அந்த 52,750க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டா 53,000 வரைக்கும் போகிறது. சரிங்களா? அப்போ அந்த 52,750 சஸ்டெயின் ஆகலைன்னா அகெயின் 52,500க்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான். நீங்கள் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு, ரெண்டாவது அதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இருக்கும்போது அதனோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, சஸ்டெயின் ஆகுறாங்களா இல்லை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த ப்ரீமியத்தை வச்சு நீங்கள் பண்ணும்போது லாஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா செல்லர்ஸ் வந்து தன்னுடைய ப்ரீமியத்தை வந்து குறைச்சிட்டு வரும்போது அதனுடைய எல்லையும் குறைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ப்ரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரீமியமே கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு 52,500 காலுடைய க்ளோஸ் 600னா கிட்டத்தட்ட 51,900 வரைக்கும் உங்களுக்கு லெவல் வரும். அதே மாதிரி 53,000 காலுடைய க்ளோஸ் 700, 697 53,700 வரைக்கும் மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்க இடத்துலேருந்து இன்னும் 1000 பாயிண்ட் தள்ளி போய் லெவல் விழுகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஓப்பனுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கீழே இந்த மாதிரி லெவல்ஸ் வச்சு தான் நீங்கள் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் இது மந்த்லி எக்ஸ்பைரின்றப்ப கொஞ்சம் இதை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா மந்த்லி அப்படின்னு போகும்போது அவங்க பெரிய ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரீமியத்துலேயும் ஹைலி வாலட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மிகப்பெரிய வாலட்டிலிட்டியில் இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும். ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால இன்னமும் ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி
அண்டு நம்மளுக்கு சினாரியோ பேசிஸ். ஸோ எந்தெந்த சினாரியோலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.